70% 80% இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் தாய்மார்கள் அரசு கொடுக்கக்கூடிய அரிசியை சாப்பிடுறதுங்கிறத உண்மையான சர்வே ரிப்போர்ட்டை இட்லி மாவு யூஸ் பண்றாங்க. நீங்களே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நீங்க சொல்லுங்க. ரேஷன் அரிசி அந்த அளவு உபயோகப்படுத்துறது கிடையாது. அது இட்லி தோசை அந்த மாதிரி மாவு வேணா ரேஷன் கடை வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கும். சாயங்காலத்துக்கு மேல பாத்தீங்கன்னா தனியா இந்த மாதிரி பொருட்களை வாங்கிட்டு போயிடுவோம். நான் நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன், ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு. நேரு அவர்கள் பாத்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் காரை தான் யூஸ் பண்ணுவாரு. திருச்சியில இருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா ஃப்ளைட்ல தான் போவாரு. இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் நன்கு தீட்டப்பட்ட அதே நேரத்தில் நன்கு சன்னமான அரிசி கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே வெளிவந்திருந்தது. இன்னைக்கு கூட சட்டசபையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசும்போது ரேஷன் அரிசியை யாரும் மக்கள் பெரும்பாலும் உபயோகப்படுத்துறது கிடையாது, அது இட்லிக்காக மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருந்தாரு. இப்போ இன்னைக்கு இது ஹார்ட் ஆஃப் த டாபிக்கு. ரேஷன் அரிசி மக்கள் சாப்பிட்றது கிடையாது, கிட்டத்தட்ட 20-80% மக்கள் சாப்பிட்றது இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை ஆதவ் அர்ஜுனா முன் வச்சுருந்தாங்க. இது உண்மையிலேயே பார்க்குறப்ப, யதார்த்தமாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இது நிஜம்தான் தோணுது. ஏன்னா வெளியிடங்களில் நம்ம விசாரிக்கும் பொழுதும் நமக்கு தெரிஞ்ச தகவல்களின் அடிப்படையில் பார்க்குறப்ப பெரும்பாலான மக்கள் தீட்டப்பட்ட அரிசி இதை தான் அதிகம் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நீங்களே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரேஷன் அரிசி சாப்பிடுவீங்களா இல்லை நார்மலாக தீட்டப்பட்ட அரிசி பயன்படுத்துவீங்களா? இந்த நார்மலாக ரேஷன் அரிசி அந்த அளவு உபயோகப்படுத்துறது கிடையாது. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்ன மாதிரி அது இட்லி தோசை அந்த மாதிரி மாவு வேணா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ரேஷியோவில் வேணா யூஸ் பண்ணுவோம், அது முழுக்க யூஸ் பண்ண முடியாது. ஆமாம், இது நிதர்சனமான உண்மைன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி மக்கள் அதிகம் பயன்படுத்தாத அரிசி அதை நீக்கிட்டு அதிகம் எதை பயன்படுத்துகிறாங்களோ அதை நம்ம கொடுக்கலாம். தீட்டப்பட்ட அரிசி ரேஷன் கடைகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பதாகவும், இது சம்பந்தமாக அடுத்தடுத்து இப்போ நடவுகள்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க டெல்டா மாவட்டங்களில். இப்போ அது ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் இது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 6-7 மாதம் கிட்டக்க ஆயிரும். ஏன்னா ஒரு நடவு முடிஞ்சு அடுத்து வெளியே வர்றதுக்கு 3-5 6 மாதம் கிட்டக்க ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா மக்கள் இதை அதிகம் பயன்படுத்துவாங்க. தீட்டப்பட்ட அரிசி இப்ப இது வேஸ்டா தானே போகுது, இது யாருக்கும் சொல்ல முடியாது. கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் இதவே சாப்பாட்டாவும் உபயோகப்படுத்துறாங்க. இங்கே நகர்ப்புறங்கள்லயும் நிறைய பேரோட வீடுகள்ல சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறாங்க. என்ன பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு, எல்லாரும் உபயோகப்படுத்துறது கிடையாது. அது உண்மைதானே. அது போக இப்ப இந்த அரிசி நிறைய பேர் ரேஷன் கடைகள்ல வாங்க மாட்டாங்க. அப்ப அந்த ரேஷன் அரிசி எல்லாம் எங்க போகுது? கள்ள சந்தையில தான் போகுது. இல்ல அது சில பேர் அதை தீட்டி உபயோகப்படுத்துறதாகவும் தீட்டி உபயோகப்படுத்துறது மட்டும் இல்லைங்க. இது மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா இது கள்ள சந்தையில அதிகம் போகுது. ரேஷன் கடைகள்ல இருந்து நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வெளியில இருக்க இது வாங்குறதுக்குன்னு தனியாக ஆட்கள் இருக்கிறாங்க. அதை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா மாவுகளில் கலந்துருவாங்க. அவங்க செய்யக்கூடிய இப்போ இந்த ஒரு இட்லி மாவு விற்கக்கூடிய கடையாகட்டும், ஹோட்டல்களாகட்டும், இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு கள்ள சந்தையில் இது இது ஒரு தனி ஒரு பிளாக் செக்டார் மாதிரி. இது ரேஷன் கடைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கும். சாயங்காலத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா தனியாக இந்த மாதிரி பொருட்களை வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்லை இப்படி ஆதவ் அர்ஜுனா பேசிக்கிட்டு இருக்கும்போதே எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சொன்னாங்க, எம்எல்ஏ நேரு அவர்கள் கூட ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றாரு. ஆமாம், அதாவது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை நாள் நாங்க கொடுத்துருக்கிறது தப்பான பொருளா, இது உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி. உடம்புக்கு நல்லதுதான், அது உடம்புக்கு நல்லது நம்மளுக்கும் தெரியும். ஆனா நிதர்சனமான உண்மை எல்லாரும் என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்றது இருக்குல்ல. இப்ப நேரு அவர்கள் பாத்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் காரை தான் யூஸ் பண்ணுவாரு. அதே போல நேரு அவர்கள் இப்ப திருச்சியில இருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா ஃப்ளைட்ல தான் போவாரு. இதே சாதாரண மக்கள் போக முடியுமா? அவருக்கு அவர் டாக்டர் அறிவுறுத்திருக்கிறது, சக்கரை வியாதி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, சக்கரை வியாதி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அறிவுறுத்துறது இதுதான், தீட்டப்பட்ட அரிசி வேணாங்க, அதில் சத்து கிடையாது, இது சொல்றது தான். இப்போ இங்கே என்னன்னா மக்கள் எதுவும் அதிகம் பயன்படுத்துகிறாங்களோ அதை கொடுத்துட்டு போவோமே, அதற்காக நம்ம மாநிலத்தினுடைய அந்த தொகையை செலவு பண்ணலாமே, அந்த மானியத்தை செலவு பண்ணலாமே அப்படின்ற ஒரு கருத்து தான். அதற்காக இதை மக்கள் பயன்படுத்தக்கூடாது, இதை தான் மக்கள் பயன்படுத்தணும்னு யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. நேரவர்கள் என்ன வேணாலும் பயன்படுத்திட்டு போட்டு இது யாருக்கு அது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போ நாங்களாம் தப்பான ஆட்களா நாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துட்டு வராங்க. இல்லை இப்பயும் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களும் சரி, சில கிராமப்புறங்களில் இருக்கவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு அந்த அரிசியில் சாப்பிட்டா நல்லா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளிகளில் படிக்கிறப்பயே என்ன பண்ணுவோம்னா மத்தியானம் சத்துணவு சாப்பாடு எவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம்.
அந்த சாம்பாருக்கும் அந்த சாப்பாட்டுக்கும் அந்த அரிசிக்கும் நல்லா கொட்டை கொட்டையா இருக்கும். ஆனா அதை சாப்பிட்றவங்க நல்லா ஹெல்த்தியா தானே இருக்காங்க, நல்ல உடல் வலிமையோட. கண்டிப்பா. நம்மளும் ஸ்கூல் ஸ்டேஜ்ல சாப்பிடும்போது நல்லா ஆரோக்கியமா தான் நல்லா இருந்திருக்கும். இருக்கும் இப்ப இந்த உண்மையிலேயே. பால்வாடியில எல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் அதுலதான் செய்யறாங்க, நல்லா இருக்காங்க குழந்தைங்க எல்லாம். அது இப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்களை வந்து மாறிட்டு போயிட்டே இருக்கு. நம்ம சூழ்நிலைகள் என்ன பண்ண முடியும்? அப்ப அதை சாப்பிடும் போது இது பிடிக்க மாட்டேங்குது. இது பிடிக்க மாட்டேங்குது. இது தப்புன்னு சொல்ல முடியாது. சொல்ல போனா தீட்டப்பட்ட அரிசியில சத்துக்கள் குறைவுன்றது மருத்துவர்கள் சொல்றது உண்மைதான். பல இடங்களில் சொல்லிட்டும் வராங்க. பல வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். தீட்டப்பட்ட அரிசி தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி நிதர்சனமான உண்மைன்னு இருக்குல்ல. மக்களுக்கு கொடுக்கற பொருளை வந்து தரமா கொடுக்கணும். அதே நேரத்துல மக்களுக்கு அது உபயோகம் இல்லாம ஆகுது. அதுக்கு நல்ல உபயோகப்படுத்துற மாதிரி அது ஒரு ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு அது செலவினம் தானே. உண்மையிலேயே அது ஒரு 20 கிலோ அரிசி நல்லா சாப்பிடக்கூடிய அரிசியா இருந்ததுன்னா அது உபயோகம் தானே மக்களுக்கு. ஆமா, கண்டிப்பா. அப்படி இருக்கும் பட்சத்துல நிறைய பேர் வீடுல வருங்காலங்கள்ல ரேஷன் அரிசி வந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்து உண்டாகும் தான் நம்ம சொல்ல முடியும்.